ராம்நாத் கோவிந்த் என்பவரை பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருக்கிறது. அவர் ஒரு தலித் என்பதனால தலித் அமைப்புகளோ அல்லது யாரும் ஏமாறவில்லை, மயக்கத்துக்கும் ஆட்படவில்லை. ஏனென்றால் இந்த நாட்டில் ஒரு தலித் குடியரசுத் தலைவராவதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஒரு தலித் பஞ்சாயத்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதும் சுதந்திரமாக இயங்குவதும் தான் கடினமானது. சாதியை, ஆதிக்க சாதியின் அதிகாரத்தை கீழே கேள்விக்குள்ளாக்குவது என்பது தான் கடினமானது. இவர் ராம்நாத் கோவிந்துக்கு என்ன சிறப்பு என்று கொஞ்சம் தேடி பார்த்தாக்கா, அவர் நீண்ட நாள் ஆர்எஸ்எஸில் இருந்திருக்கிறார். அது சொல்ல வேண்டியதில்லை. அப்படி ஆளை தான் தேர்ந்தெடுப்பார் மோடி. இன்னொன்று, முதலில் 1971 ஆல் இண்டியா கோலி சமாஜ் என்று ஒரு சாதி அமைப்பு, அதனுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார். அதன் பின்னர் அரசாங்கத்தினுடைய பல்வேறு கமிட்டிகளில் பதவி வகிச்சிருக்காரு, ராஜ்யசபா உறுப்பினர் உள்பட. மொத்தத்தில் ஒரு 2 டஜன் இருக்கலாம் பதவிகள். அந்த பதவிகளுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, எல்லா பதவியுமே நாற்காலி தேய்க்கிற பதவி. அப்போ இந்த நாட்டில் தேய்க்கப்படக்கூடிய நாற்காலியிலேயே பெரிய நாற்காலி எங்கே இருக்குது அப்படின்னா அது ராஷ்டிரபதி பவனில் தான் இருக்குது. அப்போ இந்த பெரிய நாற்காலிக்கு இவர் தான் பொருத்தமானவர் என்று மோடி அவரை தெரிவு செய்திருக்கிறார். இப்போது இவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளராக, பிஜேபி ஒருமனதான வேட்பாளர் என்றெல்லாம் பேசியதே என்று எதிர்க்கட்சிக்காரங்க ஒரு பக்கம் புலம்புறாங்க. சரி, ஒருமனது இல்லை, ஏமாற்றிட்டான், இப்போ நீங்கள் ஒரு வேட்பாளர் போடுங்க, போட்டு உங்கள் வேட்பாளரை ஜெயிச்சிட்டா கூட என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு ஜனாதிபதியாக குடியரசுத் தலைவராக இருப்பவர் பிரணாப் முகர்ஜி. அவர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் அந்த காலத்தில் நியமிக்கப்பட்டவர் தான். அவர் இந்த மோடி அரசுக்கு எதிராக, இந்த மோடி அரசு அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகின்ற பல நடவடிக்கைகளுக்கு எதிராக என்ன செய்திருக்கிறார்? ஒரு துரும்ப கூட எடுத்து போட்டது கிடையாது. அவர் என்ன பண்ணியிருக்காரு? இப்போ காஞ்சி மடத்துக்கு வந்துட்டு போனார். 2 மர்டர் அக்யூஸ்டு, 2 பேரும் மோசடியாக விடுதலை பெற்றவர்கள், கொலை, சங்கர்ராமன் கொலை வழக்கில். அவங்கள சட்டையை கழட்டி போட்டு மரியாதை செலுத்திட்டு போயிருக்கிறாரு. அதுக்கு முன்னால் இன்னொரு மரியாதை செலுத்த வந்தார். அது மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. அது சொத்து குவிப்பு வழக்கில் அக்யூஸ்டு. இதே மாதிரி 438ன்னு விடுவிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. அவங்களுக்கு மரியாதை செலுத்த வந்தார். இதுதான் பிரணாப் முகர்ஜியினுடைய ஹிஸ்ட்ரி. கூடுதலாக ஒன்று சொல்லணும்னா, அவசர நிலை காலத்தில் இந்திரா காந்திக்கு ஒரு கையாளாக இருந்தவர் பிரணாப் முகர்ஜி. பிரணாப் முகர்ஜிக்கு முன்னால் பிரதீபா பாட்டீல், அந்த அம்மா மகாராஷ்டிரா சுகர் லாபியில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க. அதுக்கு முன்னால் கலாம் இருந்தார், கனவு கலாம். அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் தேசபக்தர் என்று பாரதிய ஜனதாவாலேயே பாராட்டப்பட்டவர். அவருக்கு 3 ஐட்டம் பிடிக்கும். ஒன்று பகவத்கீதை, இன்னொன்று கர்நாடக சங்கீதம், 3வது தயிர் சாதம். இந்த சிறப்புகளுக்காகவே அவர் ஜனாதிபதி ஆக்கப்பட்டவர். அவர் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு வந்திருக்காரு, செகண்டரி ஸ்கூலுக்கு வந்திருக்காரு, ஐஐடிக்கும் வந்திருக்காரு. ஒரு ஜனாதிபதிக்கு இப்படி ஐஐடிக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கும் வர்றதுக்கு, எப்போ கூப்பிட்டாலும் வர்றதுக்கு டைம் இருக்குன்னா, அந்த ஜனாதிபதி பதவிக்குரிய வேலை என்னன்றதை நீங்கள் யோசிக்கலாம். கலாமுக்கு முன்னால் இருந்தவர் கேஆர் நாராயண். அவரும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தவர். வாஜ்பாய் ஆளும்போது அவர் ஜனாதிபதியாக இருந்தவர். அப்போ தான் 2002 மோடி தலைமையில் இருந்த அரசின் கீழ் குஜராத் இனப்படுகொலை நடந்தது. அப்போ என்ன செய்ய முடிந்தது அந்த ஜனாதிபதியால்? அவர் வருத்தப்பட்டார், அவ்வளோதான். ஜனாதிபதியே வருத்தப்பட்டார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கூட என்ன, ரோம் பற்றி எரியும் போது நீரோ பிடில் வாசிக்கிற மாதிரி இவர் உட்காந்துருக்காரு மோடி என்று ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியது உச்சநீதிமன்றம். அதனால் நடந்தது என்ன? பிடில் வாசித்தவர் தான் இன்றைக்கி பிரதம மந்திரியாக இருக்கார். அதற்கு முன்னால் ஜெயில் சிங்னு ஒருத்தர் இருந்தார் இந்திரா காந்தி காலத்தில். அவருடைய தகுதி என்ன? அவர் அமைச்சராக இருந்தபோது இந்திரா காந்தி அம்மா சொன்னாக்கா நான் அவங்க வீட்டை கூட கூட்டுவேன்னாரு. சரி, வீடு கூட்டவனா நீங்கள் ஜனாதிபதியாக இருங்க, அதான் உங்களுக்கு தகுதியான பதவின்னு அதில் நியமித்தாங்க அந்த அம்மா. அதுக்கு முன்னால் ஃபக்ருதீன் அலி அகமது இஸ்லாமியர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்? அவர் அவசர நிலை காலத்தில் அரசியல் சட்டத்தையும் அடிப்படை உரிமைகளையும் முடக்குவதற்கு கையெழுத்து போட்டார். அப்போ இதுதான் குடியரசுத் தலைவர்கள். இது ஒரு பெரிய பட்டியல் இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதில்லை. இதுதான் குடியரசுத் தலைவர் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய தகுதி தான். அப்போது யார் நாளைக்கு குடியரசுத் தலைவராக வருவார் என்ற கேள்விக்கும் அடுத்த ரஜினி படத்தில் கதாநாயகி யார் என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. யார் கதாநாயகியாக தேர்ந்தெடுத்தாலும், அது நக்மாவாக இருந்தாலும் மீனாவாக இருந்தாலும், நீ நடந்தால் நடையழகு, இல்லைனாக்கா எஜமான் காலடி மண் எடுத்துன்னு பாட்டு பாட போகிறாங்க. இதுதான் ஜனாதிபதிக்குரிய ஒதுக்கப்பட்ட வேலை. ஜனாதிபதின்றவரை நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க? அவர் பத்மஸ்ரீ, பத்மவிபூஷன் இது மாதிரி குத்தி விடுவார். அப்புறம் யாராவது வெளிநாட்டு பிரதமர்கள், அமைச்சர்கள், அதிபர்கள் வந்தாக்க வரவேற்பார், வழி அனுப்பி வைப்பார். அதுக்கப்புறம் குடியரசு தினத்தன்னைக்கு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வார்.
அப்புறம் ஆல் இண்டியா ரேடியோவில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். நாட்டு மக்கள் எவனும் அதை கேட்க மாட்டான். இதுதான் வந்து ஒரு குடியரசுத் தலைவருடைய பணி. இப்போ நம்ம ஐயா கண்ணு டெல்லியில் போய் ஒரு நீண்ட நாட்கள் போராட்டம் நடத்தினார், என்னென்னோ பண்ணார், மோடியை பார்க்க முடியல. ஆனால் பிரணாப் முகர்ஜியை பார்த்துட்டார். பிரணாப் முகர்ஜியை பார்த்து மனு கொடுத்தாரு, மனு வாங்கிட்டார் பிரணாப் முகர்ஜி. அவர் என்ன செய்யலாம், ஐயா ஒரு மாதமாக இங்கே போராடிட்டு இருக்கிறாங்க, மோடிஜி நீங்கள் கொஞ்சம் அவரை பார்த்தா என்ன ஒரு 5 நிமிஷம்னு சொல்லலாம். அல்லது விவசாயிகள் பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த அரசு என்ன செய்கிறது என்று ஒரு கேள்வி கேட்கலாம். எதையாவது கேட்டாரா பிரணாப் முகர்ஜி? கேட்கலை, கேட்க மாட்டார். கேட்க முடியாதுன்றது தான் அந்த பதவியினுடைய சிறப்பு. இப்போ ஜனாதிபதிகிட்ட மனு கொடுக்கறது அப்படின்ட்டு பல பேர் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படி மனு கொடுப்பதற்கும் ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிட்டு மரத்தில் சீட்டு கட்டுறது, அது கூட கொஞ்சம் கௌரவமானதுன்னு சொல்லலாம். நம்ம மக்கள் வந்து தாசில்தார்கிட்ட மனு கொடுப்பாங்க, ஆர்டிஓட்ட மனு கொடுப்பாங்க, கலெக்டர்கிட்ட கொடுப்பாங்க. எதுவும் வேலைக்கு ஆகலைன்னு வெறுத்து போய் கழுதைக்கு மனு கொடுக்கும் போராட்டம், மாட்டுக்கு மனு கொடுக்கும் போராட்டம், இதெல்லாம் நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அந்த ரகத்தை சேர்ந்தது தான் ஜனாதிபதிகிட்ட மனு கொடுக்குறது. இப்போ நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கூட டெய்லி சட்டசபையிலேருந்து வெளிநடப்பு பண்ணுறாரு. ஒரு 10 பேர் காரில் கிளம்பி கிண்டி கவர்னர் மாளிகைக்கு போய் மனு கொடுக்குறாங்க. இந்த மனுவெல்லாம் என்ன செய்வாங்கன்றதான் எனக்கு தெரியல. இதுக்குன்னு எவ்வளோ ரூம் இருக்குது, அதை வருஷம் கொளுத்திடுவாங்களா இல்லை வச்சுருப்பாங்களான்னு தெரியல. அவ்வளோ மனுவை வாங்கி 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 அடுக்குறாங்க. இந்த மனுவின் மீது எதுவும் செயல்படாமல் இருப்பது தான் குடியரசுத் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பதவிக்குரிய சிறப்பு தகுதி. இவங்க கொடுக்குற மனுவை விடுங்க, ஐயா கண்ணு கொடுக்குற மனு, ஸ்டாலின் கொடுக்குற மனுவை விடுங்க. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் அவங்க கருணை மனு கொடுக்குறாங்க. அந்த கருணை மனு மேலே ஒரு குடியரசுத் தலைவர் முடிவு எடுக்கலாமா இல்லையா? முடிவு எப்பொழுதும் எதிர்மறையான முடிவு தான் எடுத்துருவாங்க. தூக்கில் போடலாம், கருணை மனு நிராகரிக்கப்பட்டது அப்சல் குருவுக்கு அல்லது கசாப்புக்கு, அப்படி முடிவு எடுத்துருக்குறாங்க. கருணை மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இவரை தூக்கில் போடாதீங்க, அப்படி ஒரு முடிவு எடுக்கலாம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அப்படி எத்தனை முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரியல குடியரசுத் தலைவர்கள். நம்முடைய ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிக்கிய நிரபராதிகள் முதல் கலாம் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அவர் ரொம்ப அவங்கள தூக்கில் போடாமல் தடுத்தது அவருடைய பெருமைன்னெலாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்கள போடக்கூடாதுப்பா, அவங்க நிரபராதிகள்னு ஒரு முடிவு சந்தேகமாக இருக்குது, அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாமே அவர். ஆனால் அவருடைய சிறப்பு என்னவென்றால் எந்த கருணை மனு மீதும் அவர் முடிவு எடுக்கவில்லை. அப்படி நீண்ட காலமாக முடிவெடுக்காமல் இருந்த காரணத்தினால் இந்த தூக்கு தண்டனை கைதிகள் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பார்கள் என்று பரிசீலித்து உச்சநீதிமன்றம் தூக்கு தண்டனையை ரத்து செய்திருக்கிறது. ஆனால் எந்த உச்சநீதிமன்றமும் ஐயா குடியரசுத் தலைவர் அவர்களே 5 வருஷம் 10 வருஷமாக இந்த கருணை மனு மேலே முடிவெடுக்காமையே இருந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு அப்படி என்ன தான் வேலை? எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹைஸ்கூலுக்கெல்லாம் போனீங்களே, இந்த கருணை மனு மேலே முடிவெடுக்க முடியாதா என்ற கேள்வியை எந்த குடியரசுத் தலைவரிடமும் எந்த உச்சநீதிமன்றமோ யாரும் கேட்டதில்லை. ஏன் கேட்டதில்லை? ஏன்னா கேட்கக்கூடாது, ஒரு மரியாதை. ஏன்னா அது முதல் குடிமகன் அல்லவா? அப்படி கம்முன்னு இருக்கிறது தான் இந்த குடியரசுத் தலைவர் பதவிக்குரிய மிக முக்கியமான லட்சணம். இந்த குடியரசுத் தலைவர் பதவிக்குத்தான் இப்போ வந்து தேர்தல் நடக்க போது, அதுக்கு இவ்வளோ ஓட்டு அவ்வளோ ஓட்டு, யார் போடுவாங்க, யார் தேர்ந்தெடுப்பாங்க, இது ஒரு செய்தி, இது தலைப்பு செய்தி, இது பற்றி தொலைக்காட்சியில் விவாதம். இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டுமா? அறிவுள்ளவர்கள், ஒரு சமூக உணர்வு உள்ளவர்கள், குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு பாமரத்தனம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இதை இந்த விவாதங்களிலும் இந்த கவலையிலும் நாம் ஆழ்ந்து போகக்கூடாது. இது ஒரு அபத்தம். இது நாம் எதை பற்றி கவலைப்படணும்? இப்போ சொல்லியிருக்குது சென்னை உயர்நீதிமன்றம், கிராம சபை ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாலும், ஒரு கிராமம் முழுவதும் ஒன்றாக இருந்து எங்கள் ஊருக்கு டாஸ்மாக் வேணான்னு சொன்னாலும் கூட அரசாங்கம் முடிவெடுக்கும் பட்சத்தில் அந்த ஊரில் வந்து டாஸ்மாக் கடையை திறக்கலாம் என்று தீர்ப்பளித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அப்போது ஒரு மதுக்கடை வேண்டாம் என்று சொல்லுகின்ற, அதை நிறுத்துகின்ற உரிமை கூட குடிமக்களுக்கு இல்லை. கெயில் குழாய் வேணாம் நிறுத்த முடியாது, கூடங்குளம் வேணாம் நிறுத்த முடியாது, நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் வேணாம் நிறுத்த முடியாது, மீத்தேன் வேண்டாம் நிறுத்த முடியாது. இப்படி நம்முடைய அடிப்படை உரிமைகள் எல்லாவற்றையும் பறிக்கின்ற ஒரு குடியரசாக இருக்கிறது இந்த குடியரசு. இந்த குடியரசுக்கு ஒரு தலைவர், அந்த தலைவருக்கு ஒரு தேர்தல், அதை பற்றி குடிமக்களின் உரிமைகளை பறிக்கின்ற இந்த குடியரசுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தலைவருடைய தேர்தலை பற்றி நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும்? இதுதான் நாம் எழுப்ப வேண்டிய முக்கியமான கேள்வி. நாம் கவலைப்பட வேண்டியது பறிக்கப்படுகின்ற மக்கள் உரிமைகளை பற்றி, பறிக்கப்படுகின்ற மக்களுடைய அதிகாரத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும்.